பிங்கள நிறத்துக்கு மாறுவது இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், ஒரு குட்டியை கொண்டு போகும்போது மொட்டாயிருந்து மொட்டை விழுந்திருப்பதை பாருங்கள். ஆனால் இன்றைய நாளுக்கு இது அழகான ஒரு பிரகாசம் பார்வை என்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், சின்னோர் மரத்தில் எத்தனை பூக்கள் பூத்திருக்கு என்று அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த முற்று வந்துதான் இந்த பாருங்கள் கடந்த கலையை காட்டுகின்றது. இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியே இந்த ரெட் கலர் போகும் அப்படியே பிங்க் கலருக்கு உங்களுக்கு மாறுவது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், நம்மளை குட்டை காட்டுங்க. அந்த ரெட் கலர் பாருங்கள் எப்படி பிங்க் கலருக்கு மாறி இருக்குது என்பதை உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், ஒரே ஒரு மரத்தில் எத்தனை ஃப்ளவர்ஸ் பூத்து கிடக்குது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், நம்முடைய ரோஸ் உங்களை காட்டின முடியவன் 2 கிலோஸ் தான் காட்டுகிறேன். ஆனால் பாருங்கள், எப்படி மொட்டாக காணப்பட்டு இடமெல்லாம் எப்படி ஃப்ளவர்ஸ் பூத்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இது காலம்பரை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் காணப்படும். பாருங்கள், நம்முடைய மனதில் இப்படியான பூமரங்களை பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். ஒரு காலம்பரை கவலைகள் நிறைந்து காணப்படுகின்ற போது நாங்கள் வளர்க்கும் அழகான பூமரங்களை பார்க்கும்போது அந்த மொட்டு விருந்து காணப்படுகின்ற போது உங்கள் மனதிற்கு ஒரு இணைப்புரியாத ஒரு சந்தோஷம் மனதிற்கு வந்து போவதை எல்லோராலும் உணர முடியும். அதுக்காக தான் நாங்கள் எங்களுடைய வீட்டு நிறைய ரோஸ் மலரும் மற்ற மரங்களும் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கிறது. பூ மரத்திலேயே எனக்கு ஒரு 6 ஃப்ளவர்ஸுக்கு மேலே காணப்படுகின்றது. எப்படி இருக்குது என்று எனக்கு சொல்லுங்கள். எங்களுடைய